ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இந்த உலகத்தை மாத்த போகுது அண்ட் சேம் டைம் இதனால நமக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்கா? அது இல்லாம இதனால நம்ம ஏதாச்சும் ஜாப் மேக் பண்ண முடியுமா? அதே சேம் டைம் மணி மேக் பண்ண முடியுமா? அதை பத்தி இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுதான் ஃபியூச்சர் சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சர் இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். லைக் பிளாக் செயின், ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நீங்க நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். இதுல இருந்து எப்படி நம்ம மணி மேக் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் நம்மளோட ஜாப் ப்ரொபோஷன் எப்படி காப்பாற்றலாம் அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் அனலைஸ் பண்ணுவோம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், சேம் டைம் லாஸ்ட் வீக் சாட் ஜிபிடி பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பிளாக் செயின் பத்தி நம்ம தியரிட்டிக்கலா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது ஆன் செயின் என்ன, ஆஃப் செயின் என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அதுக்கப்புறம் என்எஃப்டி பத்தி நம்ம சில டைம் பேசுவோம். ஏன்னா என்எஃப்டி ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் என்எஃப்டி வரப்போகுது, அண்ட் சேம் கேம் என்எஃப்டி வரப்போகுது. ஸோ அது எப்படி பை பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட் ரொம்ப வாட்டில அப் டு டேட் தெரிஞ்சது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ கிரிப்டோ ரிலேட்டட் நியூஸ், இந்த டெக் ரிலேட்டட் நியூஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். முக்கியமான ஒண்ணு கிரிப்டோ காயின்ஸ், அதாவது ஒரு காயினோட ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்கும், அதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் எப்படி இருக்கும், அதை பத்தி நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை பொறுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்3 டெக்னாலஜி கம்ப்ளீட்டா நம்ம சொல்லி தரோம். நீங்க என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ட்விட்டர் பேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க போயிடுங்க. என்னோட ட்விட்டர் பேஜ்ல இப்போ நான் லேட்டஸ்டா பார்த்தா ஒரு ஒரு 8 ட்வீட் போட்டிருப்பேன். ஒரு 21 ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தான் ஃபியூச்சர்ல அப்கிரேட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் ஓகே, எல்லாருக்குமே தெரியும் இப்போ சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த சாட் ஜிபிடி ஏஐ செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த கண்டென்ட் ரைட்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒர்க் ஸ்கோப் கம்மியாச்சு. ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருந்து கேட்டிருக்கு, இது இங்க இருந்து எடுத்துக்காங்க. சேம் டைம் இதை கூகுளை ரீப்ளேஸ் பண்ண போதும் சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த சாட் ஜிபிடி ஏஐ கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ் வேலையும். அண்ட் சேம் டைம் நிறைய பேர் சர்ச் பண்ணணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா டைரக்ட் இங்க செக் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சாட் ஜிபிடி ஒரு கன்ஃபார்மான ஒரு ஏஐ தான். ஸோ இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அது என்னென்ன இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட ட்விட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ட்விட்டர் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ ஏஐ, அதாவது ஆட்டோமேட்டிக்கா வீடியோவே உங்களுக்கு இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கும் இந்த ஏஐ. ஸோ இதுல என்ன வீடியோ எடிட்டர்ஸோட வேலை கம்மியாகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஆனர் ஒய் ஒன் ஏ டாட் ஏஐ, ரீப்ளேஸ் டாட் ஏஐ. ஸோ இதோட என்ன பண்றாங்க அந்த அந்த இதுல வெப்சைட்ல டெக்ஸ்ட் டு வீடியோ விசுவல் பிரசன்டேஷன் அட் சிந்தசிசியா டாட், இதெல்லாம் சில பெய்டு இருக்கு, சில டைம் ஃப்ரீ இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் ஏஐ தான் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போது வீடியோ எடிட்டரோட ஒர்க்கை. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நான் ஒன்னு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். அந்த இது ரீல்ஸ், இது பாத்தீங்கன்னா ரீல்ஸ் டாட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல அந்த r1our1a.ai சொல்லிட்டு, இது பாத்தீங்கன்னா இங்க நம்ம டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அது இல்லாம இங்க பிரசன்டேஷன் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த பிரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா இது ஒரு எப்படி இருக்குன்னா நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து வேற ஒருத்தர் வச்சு பேசுறோம். ஸோ ஒரு ரோபோட்டிக்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். அதுல வாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அங்க இருக்கிற வாய்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கான சீன்ஸ். ஸோ இங்க நீங்க ஏதாச்சும் மீடியா ஆட் பண்ண போறீங்க, உங்ககிட்ட ஃபைல் மீடியா ஏதாச்சும் இருக்கணும் அதையும் ஆட் பண்ணலாம். சேர்ந்து ஸ்டாக் இமேஜஸும் இருக்கு, அதையும் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க ஜென்ரேட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டருக்கான வேலையை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணுது. இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் வீடியோ ஏஐ. இதை பத்தி நான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணுங்க. நான் இப்போதைக்கு ஒன்று தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம போகும்போது சர்ச் ஏஐ. சர்ச் ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க எப்படி கூகுள்ல போய் சர்ச் பண்றோமோ அதை தான் இங்க சர்ச் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் ஏஐக்கு நான் ஒன்னே tutorial.me சொல்லிட்டு ஏஐ இருக்கு. இதுல போய் நான் ஜஸ்ட் பிளாக் செயின் தெரியுது, பிளாக் செயின் பத்தி நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிளாக் செயின் சொல்லிட்டு டைப் பண்றேன், அவ்வளவுதான். ஸ்டார்ட் லேர்னிங், அதாவது இது லேர்னிங் ஏஐ சொல்லுவாங்க. ஸோ லேர்ன் பண்றதுக்காக இந்த ஏஐ கிரியேட் பண்ணிருக்காங்க. நான் பிளாக் செயின் பத்தி லேர்ன் பண்ண போறேன்னு சொல்லிட்டுனா நீங்க ஜஸ்ட் இது பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா அது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிளாக் செயின், டீசென்ட்ரலைசேஷன், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஸோ 4 டாபிக்ஸ் கொடுத்து அதுவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் லேர்ன் ஏஐ சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லேர்ன் ஏஐ சொல்லிட்டு என்னோட 1 செகண்ட் கைஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. போட்டோகிராஃபி, மியூசிக்,
லேர்ன் ஏஐ. இப்ப பார்த்தது வந்து tutorial.ai மீன் சொல்லிட்டு இந்த லேர்ன் எனிதிங். ஸோ இந்த லேர்ன் எனிதிங் யூஸ் பண்ணி நம்மளால எப்படி லேர்ன் பண்ணலாம். இப்ப நீங்க நான் வந்து ஜஸ்ட் பிளாக் செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஆஹ் என்ன போடலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா போடுறேன். ஸோ ஜாவா வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோம். கண்டிப்பா எனக்கு ஜாவா படிக்கிற ஃபுல் டியூட்டோரியல்ஸ் வந்து இங்க கொடுத்துரும். இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது லேர்னிங் ஏஐ பிளாட்ஃபார்ம் பார்த்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜாவா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவா, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள். இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு தனி டேட்டாபேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து லேர்னிங் ஏஐ. ஸோ இதுக்கு மேல நீங்க லேர்னிங் ஏஐ தெரிஞ்சீங்கன்னா இன்னும் நிறைய நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க என்னோட ட்விட்டர் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இதை இது பண்ணுங்க. நான் செகண்ட் ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா சர்ச் ஏஐ. சர்ச் ஏஐன்னு ஒன்றும் இல்லை. ஒன் செகண்ட் கைஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சர்ச் ஏஐ என்ன போட்டிருக்கணும். ஓகே, இங்க நான் ஆக்சுவலா மூவ் பண்ணல. ஒன்ல இதை சர்ச் பண்ணா இந்த நீங்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓபன் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்து ஓபன் பண்ணீங்கன்னா சர்ச் ஏஐ இந்த லிங்க் ஓபன் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் என்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப்3 சொல்லிட்டு சும்மா வெப்3 எஜுகேஷன் சொல்லிட்டு சும்மா டைப் பண்றேன். ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சர்ச் நீங்க சர்ச் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அங்க மேல இருக்கிறதுல antisec.com சொல்லிட்டு. ஸோ சர்ச் நீங்க சர்ச் பண்ணீங்க வெப்3 ஸ்கூல் சொல்லணும். அதுக்கு வெப்3 ஸ்கூல் யூனிவர்சிட்டி எல்லாமே அதுவே பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு இது பண்ணிடும். ஸோ ஃபுல் டேட்டாவும் கிடைச்சிடும். இது வந்து இன்டர்நெட்ல இருக்கிற ஃபுல் டேட்டா உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து சூப்பரான இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நெட்ல என்னென்ன போயிட்டு இருக்குன்னு சொன்னா இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதோட இமேஜஸும் எனக்கு கொடுத்துருது. அண்ட் சேம் டைம் சர்ச்சஸும் எனக்கு கொடுத்துருது. இதுவும் சூப்பரா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சர்ச் நிறைய பேர் வந்து கூகுள் சர்ச் பண்ணீங்க கரெக்டா ரிசல்ட் வராது, ஆட்ஸ் வரும். சில பேர் வந்து எஸ்இஓ மூலமா டாப்ல வந்திருப்பாங்க. பட் இது வந்து ஃபுல் ரிசல்ட்டையும் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ ஏஐ மூலமா இது வந்து சூப்பரான டாஸ்க். இங்க வந்து நீங்க வேற ஏதாச்சும் கூட சர்ச் பண்ணலாம். பிளாக் செயினா சர்ச் பண்றேன். ஸோ பிளாக் செயின் ரிசல்ட்டா இப்ப என்ன ரிசல்ட்டா வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு காட்டும். ஸோ இது சூப்பரான கான்செப்ட். பிளாக் செயினை விக்கிபீடியா காட்டுது. அண்ட் சேம் இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல இருக்க பிளாக் காட்டுது. ஸோ இதான் வந்து ஒரு சர்ச் ஏஐ சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ரிமைனிங் டூ கொடுத்துருக்கேன். நீங்க ரிமைனிங் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஏஐ. சேல்ஸ் ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு தான் வந்திருக்கு. எப்படின்னா ஒரு சேல்ஸ்க்கு முன்னாடி நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அதுக்கான இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து சேல்ஸ் ஏஐ ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னா ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி ஒர்க் பண்ணோம் எப்படி சேல் பண்ணணும் அந்த ஒர்க்கிங் ஃப்ளோ வந்து ஒரு ஏஐ உங்களுக்கு பில் பண்ணி தரும். எப்படி பில் பண்ற இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஃப்ளோ இருக்கு. இதுக்கு வந்து நமக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து டெமோ மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க புக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சேல்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் இந்த ஏஐயோட வேலை. ஸோ ஒரு எப்படின்னா ஒரு சேல்ஸ் எப்படி நர்ச்சர் பண்ணணும், அந்த ஆடை வந்து எப்படி வந்து கஸ்டமர் உள்ள கொண்டு அந்த கஸ்டமர் எப்படி கன்வெர்ட் பண்ணும், தட் இஸ் கான்செப்ட் கால் இது. ஸோ உங்களை எதன் மூலமா ஜூம்ல பிக் பண்றோமா இல்ல மெயில பிக் பண்றோமா மீட்டிங் ஷெட்யூல் பண்றோமா, ஸோ எல்லா கான்செப்டையும் இந்த ஒலிவர் டாட் ஏ அதாவது சேல்ஸ் ஏ நம்மளுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ அதுக்கான இதுவும் நீங்க லிங்க் கொடுத்துருக்கேன். மேக் சேலிங் ஈஸி. அடுத்து 1000 ப்ரொபோஷனல் இமெயில்ஸ் பிளஸ் 8x மோர் ரிப்ளைஸ். அதாவது இமெயில் அமிச்சா உடனே ரிப்ளை வர மாதிரி அதுவும் கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இதை வந்து நீங்க ஃப்ரீயா செக் பண்ணுங்க. செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி ஏஐ. போட்டோகிராஃபி ஏஐ வந்துச்சுன்னா நிறைய பேர் போட்டோகிராஃபியோட இன்ட்ரெஸ்டே கம்மியாயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வீடியோ ஏஐ வந்து வீடியோ எடிட்டரோட ஜாபை வந்து க்ளோஸ் பண்ணும். அண்ட் சேம் டைம் சர்ச் ஏஐ வந்து நம்ம கூகுளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து சேல்ஸ் ஏஐ வந்து நார்மலா சேல்ஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மார்க்கெட்டிங் இமெயில் ஃபனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் பண்றது சேல்ஸ் ஏஐ தான். நெக்ஸ்ட் வந்து போட்டோகிராஃபி. ஸோ நிறைய பேர் போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவு ஈஸியா பண்ண முடியுமோ அதே அளவு தான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து face.af.com. இது வந்து ஒரு ஆப் தான். ஸோ ஒரு ஆப் மூலமா எப்படி வந்து அவங்களோட ஃபேஸை வந்து ஏஐ மூலமா கன்வெர்ட் பண்றாங்க அந்த கான்செப்ட் தான். நீங்க ஃப்ரீயா தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன்ஸ் டவுன்லோட்ஸ் வந்திருக்கு ரீசெண்டா நான் செக் பண்ண வரைக்கும். இங்க வந்து 500 மில்லியன் டவுன்லோட்ஸ் போட்டுருக்கேன். நான் செக் பண்ணேன் லாஸ்ட் 1 வீக் முன்னாடி 100 மில்லியன்ஸ் இருந்தது. ஸோ இந்த வந்து டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இந்த நார்மல் உங்க பிக்சரை ஏஐ மூலமா இப்படி கன்வெர்ட் பண்றாங்க. இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க போட்டோகிராஃபி ஏஐ. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் எப்படி சொல்றது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு இந்த ஃபேஸ் டாட் இந்த போட்டோகிராஃபி ஏஐக்கு. ஸோ இது போட்டோகிராஃபியோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ரிமைனிங் லிங்க்கும் செக் பண்ணி பாருங்க. getplace.io, imagine.io. நான் இதெல்லாம் ஏன்னா ஒன்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரொம்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு வீடியோ வந்து லென்த்தா போகும். ஸோ இந்த போட்டோகிராஃபி ஏஐயும் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா மியூசிக் ஏஐ. அதாவது உங்களுக்கான மியூசிக்கை நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்டால வந்து நிறைய பேர் வந்து காப்பிரைட் இஷ்யூ வருது அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கான சில பேர் வந்து பை பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரீப்ளேஸ் பண்றது தான் இந்த மியூசிக் ஏஐன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மியூசிக் ஏஐ என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு சாங்க நீங்களே ரெடி பண்ணலாம். உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் இருந்தா போதும்.
நீங்க எலக்ட்ரானிக் டான்ஸோ இல்ல ரேப் பீட்டோ ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸ் மட்டும் அங்க நீங்க கொடுத்த போதும் ரெடி பண்ணிட்டு எப்படி சொல்றது, நீங்க சாங் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட வோக்கல்ஸ், அதாவது உங்களோட வாய்ஸ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும் வித்தவுட் மியூசிக். உங்க வாய்ஸ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க இங்க இருக்கிற மியூசிக் ஆட் பண்ணிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணா இது உங்களுக்கு சாங்கை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மியூசிக்கும் கிரியேட் பண்ணலாம் அண்ட் சேம் சாங்கும் கிரியேட் பண்ணலாம். இதுதான் வந்து மியூசிக். இந்த மியூசிக் வந்து இன்னும் நிறைய கொடுத்துருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வந்து யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ் ஆகுங்க. நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. இது நானும் ட்ரை பண்ணிருக்கேன். சூப்பர் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது லேர்ன் டாட் ஆர்கனைஸ். லேர்ன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் நம்ம பிளாக் செயின் சர்ச் பண்ணா அந்த பிளாக் செயின் ஃபுல் அந்த அந்த காப்பி ஃபுல்லாவே எனக்கு கொடுத்துரும் சொல்லிட்டு இந்த டுட்டோரியல் டாட் மீ சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு நாள் நான் சொன்னேன். ஸோ அது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. டுட்டோரியல் டாட் மீ ஜஸ்ட் வந்து நாங்க ஏதாச்சும் டைப் பண்றோம்னு வெப்சைட் சொல்லிட்டு ஸோ வெப்சைட் டைப் பண்ணா அதுக்கேற்ற எனக்கு அது படிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்க கொடுத்துரும் எனக்கு. ஸோ HTML CSS பண்ணலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணலாம், வெப் ஹோஸ்டிங் செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்துரும். ஸோ அதான் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன். இது வந்து சேட் ஜிபிடியோட ஒன்று ஆல்ரெடி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேட் ஜிபிடியோட டேலின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ற இமேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டாக் கோயிங் மூன் இவனை டைப் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் என்ன பண்ணுருக்கு, டாக் கோயிங் என்னோட இமேஜஸ்ல இருக்கிற இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி கொடுக்கும். தட் இஸ் கால்ட் தான் டேலி, அதாவது இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது guys. இது வந்து ஃப்ரீ தான். நீங்க உங்களோட எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் வந்து டாக் வந்து மூணுக்கு போற மாதிரி ஒரு இமேஜஸ் வேணும்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாக் வந்து மூணுக்கு போற மாதிரி அந்த மாதிரி இமேஜ் இதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற இமேஜ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து சேட் ஜிபிடியோட நெக்ஸ்ட் வெர்ஷன், அதாவது நெக்ஸ்ட் இதுல பீட்டா வெர்ஷன் இருக்கு. கண்டிப்பா இதுவும் லான்ச் ஆகும். இதுவும் செம பெரிய ஹிட் ஆகும். பாத்தீங்கன்னா மேன் ரோபோட் கொடுத்துருக்கு, ஆட்டோமேட்டிக் அதுவே சில இமேஜஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. தட் இஸ் கால்ட் இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டிங். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது வந்து இதுதான் guys. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாபை வந்து இது கண்டிப்பா அழிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோராட வேணுமா, கோராட நீங்க எப்படி போஸ்ட் பண்ணணும், கண்டென்ட் எப்படி ரீரைட் பண்ணணும், அப்புறம் உங்க ட்வீட் பண்றதுக்கு ஐடியாஸ், சோஷியல் மீடியா போஸ்டோட கேப்ஷன், கூகுளோட ஆட் காப்பீஸ், பிளாக் ஐடியாஸ், ஃபேஸ்புக் ஆட் காப்பீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் காட்டுறேன், சோஷியல் மீடியா போஸ்ட் கேப்ஷன் மட்டும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு பொங்கல் சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி நான் ஜஸ்ட் டைப் பண்றேன், வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி விஷ் பொங்கல். ஸோ என்னன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி பொங்கல் விஷஸ் நடப்போம் இதுக்கு சோசியல் மீடியாக்கு அதுக்கு கண்டென்ட் தேவைன்னு சொன்னா கிரியேட் கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க. அதுவே உங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன்லாம் கொடுக்கும்னா, ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி எப்படிலாம் பொங்கல் விஷ் பண்ணலாம், விஷிங் ஸ்வீட்டஸ்ட் பொங்கல் வித் வெரி ஹாப்பினஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் யூ இயர் இட் வெல். ஸோ எல்லாமே இப்போ நீங்க ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி தேவை ரிலேட் பண்ணி உங்க கம்பெனி ரிலேட் பண்ணி கண்டென்ட் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். தட் இஸ் கால் இந்த ப்ராப்பர் டைப் டாட் ஏஐ. ஸோ இது வந்து கண்டிப்பா சொல்றேன், இது வந்து மிகப்பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். நீங்க இதை வந்து இது மட்டும் இல்ல, சோசியல் மீடியா, காப்பி ரைட்டிங்ஸ், எஸ்சிஓ பண்ணலாம், இ காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ், இ காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை எல்லாமே இங்க இருக்குது. நீங்க இது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல கொடுத்துருக்கேன். சேட் பாட் ஏஐ சொல்லிட்டு, அதாவது சேட் ஜிபிடி மூலமா இன்னைக்கு அதான் ட்ரெண்ட்ல இருக்கு. இது தெரியாதவங்க யாருமே இல்ல. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னோட வீடியோ சேட் ஜிபிடி பத்தி கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ சேட் ஜிபிடி என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஸோ அது யாரோட ஃபவுண்டர் யாரு அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேட் ஜிபிடி மூலம் எப்படி மணி மேக் பண்ணலாம் அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நான் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் guys. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. இங்க ஒன்று ஆடியோ ஏஐ இருக்கு, சாட்பாட் ஏஐ இருக்கு, கோடிங் ஏஐ இருக்கு, ஸோ காப்பி ரைட்டிங். ஸோ எல்லாத்துல ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரிமைண்டர்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அந்த வெப்சைட் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களோட ஜாப் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வரப்போகுது. இதுல இருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ண போறோம், இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதான் மெயின் கான்செப்ட்.
ஸோ இதுல இருந்து எப்படி மணி மேக் பண்ணலாம், இதுல இருந்து எப்படி நம்ம யூடியூப் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், அதான் நான் அப்கமிங் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி மணி மேக் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி அதை சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்.